டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருவள்ளுவர் சிலையை பார்வையிட்ட பின்பு பிரதமர் மோடி அவர்கள் படகு மூலம் கரை திரும்பிக் கொண்டிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இது குறித்தான கூடுதல் தகவல்கள் என்ன? வணக்கம். அதாவது 3 நாள் சுற்றுப்பயணமாக கன்னியாகுமரிக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 30ஆம் தேதி வியாழக்கிழமை சரியாக மாலை 5 மணி அளவில் திருவனந்தபுரத்திலிருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரியில் உள்ள அரசு விருதுநகர் மாளிகை ஹெலிகாப்டர் இறங்குதளத்தில் வந்து இறங்கினார். அங்கிருந்து கார் மூலமாக நேராக கன்னியாகுமரி பகவதியம்மன் கோவிலுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கு கன்னியாகுமரி பகவதியம்மனை தரிசனம் செய்தார். அதே போன்று அப்போது தரிசனம் செய்யும் போது அவர்களுக்கு அங்குள்ள நிர்வாகிகள் வரவேற்றனர். அதே போன்று அதை தரிசனம் செய்து முடித்துக் கொண்டு பின்பு கார் மூலமாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்துக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி அங்கு அவருக்கு தயாராக நிறுத்தப்பட்டிருந்த எம்எல் விவேகானந்தா என்ற தனி படகு மூலம் நேராக சுவாமி விவேகானந்தருடைய நினைவு மண்டபத்துக்கு சென்றார். நினைவு மண்டபத்துக்கு சென்ற அவரை விவேகானந்த கேந்திர நிர்வாகிகள் பூக்கொண்டு பட்டு வரவேற்றார்கள். பின்னர் நேராக அங்குள்ள பகவதியம்மனுடைய பாதம் பதிந்த அந்த ஸ்ரீபாத மண்டபத்துக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கு மலர் தூவி மரியாதை செய்து சிறப்பு வழிபாடு செய்தார். பின்னர் நேராக அங்கிருந்து சுவாமி விவேகானந்தர் முழு திருவுருவ சிலை என்பது உள்ளே உள்ளது. அங்கே சென்று அவர் பாதத்தில் மலர்களை வைத்து வணங்கி வழிபாடு நடத்திவிட்டு மீண்டும் அங்கு அதன் பின்புறமாக படி வழியாக இறங்கி அங்கு கீழே உள்ள சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் உள்ளே அமைக்கப்பட்டுள்ள அந்த தியான மண்டபத்தில் தியானம் மேற்கொண்டார். அதாவது அவருடைய சுற்றுப்பயணம் என்பது 3 நாள் விவேகானந்த நினைவு மண்டபத்திலேயே தங்கி இருந்து அந்த தியானத்தில் ஈடுபடுவது எனவும், அதே போன்று கிட்டத்தட்ட 45 மணி நேரம் அந்த விவேகானந்த நினைவு கேந்திரத்தில் தங்கி இருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி 18 மணி நேரத்துக்கும் மேலாக தியானத்தில் ஈடுபடுவது என திட்டமிடப்பட்டிருந்தது. அதன்படி அன்று, அதாவது வியாழனன்று மாலை சரியாக 6:30 மணி அளவில் தியான மண்டபத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அன்று முழுவதும் அங்கேயே தங்கியிருந்தார். அதே போன்று அவர் தங்குவதற்கு அங்கு சிறப்பு தனி அறை ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த 3 நாட்களும் அந்த அறைக்கு அவர் செல்லவில்லை. தியான மண்டபத்திலேயே தங்கி எந்தவித வசதியும் இல்லாமல், எந்தவித சிறப்பு ஏற்பாடு இல்லாமல் தியான மண்டபத்திலே தரையில் படுத்து தூங்கினார். அதே போன்று அவ்வப்போது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 3 மணி நேரம், அதே போன்று அடுத்த 2 மணி நேரம் விட்டு தியானத்தில் ஈடுபட்டார். அதே போன்று நேற்று அதிகாலை பார்க்கும்போது சரியாக ஒரு 5:30 மணி அளவில் காவி உடையில், காவி வேட்டி, காவி சட்டை அணிந்து சூரிய உதயத்தை காண விவேகானந்த நினைவு மண்டபத்தில் உள்ள அந்த சன்ரைஸ் பாயிண்ட் என்ற அந்த இடத்திற்கு வந்தார். அங்கிருந்து சூரிய உதயத்தை பார்த்த நரேந்திர மோடி சூரிய நமஸ்காரம் செய்தார். அதே போன்று தான் கங்கையிலிருந்து கொண்டு வந்த அந்த புனித நீரை இந்த முக்கடலும் சங்கமிக்கும் இந்த புனித ஸ்தலமான கன்னியாகுமரி கடலில் இருந்து அந்த புனித நீரை விட்டு சிறப்பு வழிபாடு செய்தார். அதே போன்று நேற்று மாலை சரியாக 6 மணி அளவில் அங்கு விவேகானந்த நினைவு மண்டபத்தில் உள்ள சூரிய அஸ்தமனம் காட்சி பார்க்கும் இடமான அந்த பகுதிக்கு, ஸ்ரீபாத மண்டபத்தின் வலதுபுறம் உள்ள பகுதிக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி அப்போது வெள்ளை நிற வேஷ்டி, வெள்ளை நிற சட்டை அணித்தார். காலையில் தியானத்தில் ஈடுபட போதும், சூரிய நமஸ்காரம் செய்யும் போதும் காவி உடையில் இருந்த பிரதமர் நரேந்திர மோடி மாலையில் சூரிய அஸ்தமனத்தை காணும் போது வெள்ளை நிற வேஷ்டி, வெள்ளை நிற சட்டை அணிந்து சூரிய அஸ்தமனத்தை கண்டார். அப்போது 3 முறை கைகளை உயர்த்தி சூரிய நமஸ்காரம் செய்த பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மீண்டும் தியானத்தில் ஈடுபட்டார். அதே போன்று இன்று அதிகாலையிலும் சரியாக 5 மணி அளவில் அந்த சூரிய உதய நிகழ்வு காண்பதற்காக வெளியே வந்த பிரதமர் நரேந்திர மோடி காலையில் சூரியன் உதயம் கண்டு சூரிய நமஸ்காரம் செய்து அதே போன்று மீண்டும் அந்த புனித நீரை கடலில் ஊற்றி, கங்கையில் இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த புனித நீரை கடலில் ஊற்றி சிறப்பு வழிபாடு செய்தார். மீண்டும் தியான மண்டபத்திற்குள் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி தியானத்தில் ஈடுபட்டிருந்தார். அதே போன்று இன்று இந்த தியானங்களை எல்லாம் முடித்துவிட்டு இன்று சரியாக சற்று 30 நிமிடங்களுக்கு முன்பாக விவேகானந்த நினைவு மண்டபத்திலிருந்து தனி படகு மூலம் வெளியேற வந்தார். அப்போது அவருடன் அங்கிருந்த விவேகானந்த கேந்திர ஊழியர்கள் குழுவாக நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டார்கள். பின்பு தனக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எம்எல் புகன் படகில் ஏறி நேராக அருகில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு சென்றார். அந்த திருவள்ளுவர் சிலையிலிருந்து கீழே இருந்து மேலே, அதாவது திருவள்ளுவர் சிலை பீடத்தில் உள்ள அவருடைய ஐயன் வள்ளுவரோட சிலையினுடைய பாதத்திற்கு சென்று நேராக சென்று ஒரு மலர் மாலை, அதாவது ரோஜா பூவால் ஆன மலர் மாலையை பாதத்தில் வைத்து வணங்கினார். அதே போன்று சிலையை 3 முறை சுற்றி வந்தார்.
திருவள்ளுவர் சிலை ஆள் உயர, அதாவது 133 அடி உயர இந்த பிரம்மாண்ட திருவள்ளுவர் சிலையை அன்னார்ந்து வியர்ந்து பார்த்தார். அதனுடைய கட்டுமான பணிகளை ஆழ்ந்த ஆச்சரியத்துடன் அது கண்டு ரசித்தார். அது போன்று அங்கிருந்து கீழே படி இறங்கி வரும்போது அங்கே திருக்குறள் இருந்தது, தமிழிலும் ஆங்கிலத்திலும் பொறிக்கப்பட்டிருந்தது. அதை அந்த அதிகாரிகள் கூட வந்து அதிகாரியுடன் கேட்டு தெரிந்து கொண்டார். அந்த தமிழ் குறித்து அந்த ஆர்வம் உள்ள பிரதமர் மோடி அருகில் இருந்த தமிழ் அதிகாரிகளிடம் அந்த தமிழை படிக்க சொல்லி அந்த திருக்குறளை கேட்டுக்கொண்டார். அதே போன்று தற்போது மீண்டும் அந்த விவேகானந்தர் நினைவுமண்டபத்தை முடித்து திருவள்ளுவர் சிலைக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி திருவள்ளுவர் சிலையிலிருந்து தனக்காக நிச்சயிக்கப்பட்டிருந்த அந்த எம்எல் விவேகானந்தா என்ற படகு மூலம் கரை திரும்பிக் கொண்டிருக்கிறார். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சியானது பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்தில் உள்ள படகு குழாமில் அந்த படகானது தற்போது வந்து கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்றும் அந்த கரைக்கு திரும்பி மீண்டும் தனது பயணத்தை முடித்துக் கொண்டு அந்த ஹெலிகாப்டர் மூலம் டெல்லி செல்வதற்காக விரைவில் பரப்பார் என்று தெரிகிறது. தற்போது இந்த பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்தில் உள்ள படகு இறங்கு தளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இறங்கி அவருக்கான அந்த கான்வே கார்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். தற்போது சற்று நிமிடத்திற்குள் பிரதமர் நரேந்திர மோடி இந்த பகுதியிலிருந்து அந்த கார் மூலம் கான்வே மூலம் அவருக்காக நிறுத்தப்பட்டுள்ள அந்த ஹெலிகாப்டர் தளத்திற்கு செல்வார் என்று தெரிகிறது. பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். படகு முலாம் முழுவதும் டெல்லியில் வந்துள்ள சிறப்பு பாதுகாப்பு அதிகாரிகள், அதே போன்று தமிழக கடலோர பாதுகாப்பு குழும போலீசார், அதே போன்று தமிழக போலீசார் என பல்வேறு கட்ட போலீசார் கிட்டத்தட்ட 15 மாவட்டங்களை சார்ந்த கிட்டத்தட்ட 3500க்கும் மேற்பட்ட போலீசார் கடந்த 3 நாட்களாக கன்னியாகுமரியிலே பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழக கடலோர ஏடிஜிபி சந்தீப் மித்தல் IPS தலைமையிலான கிட்டத்தட்ட 15 மாவட்டங்களை சார்ந்த 3500க்கும் மேற்பட்ட போலீசார் கடந்த 3 தினங்களாக இந்த பகுதியிலே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபம் அமைந்துள்ள இந்த பகுதி என்பது கடல் பகுதி என்பதால் அந்த பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் தங்கியிருப்பதால் அங்கு கடலோர காவல் குழும போலீசார், அதே போன்று இந்திய கடலோரப்படை வீரர்கள், அதே போன்று இந்திய கப்பற்படை வீரர்கள் என 3 அடுக்கு பாதுகாப்பு கடலை சுற்றியே போடப்பட்டிருந்தது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சியானது படகில் இருந்து இறங்கி தனது காருக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கு உள்ள பாதுகாப்பு வீரர்களுடன் நின்று புடைசூழ, அதாவது அவருடைய பின்புலத்தில் விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலை அமைந்து போன்ற புகைப்படத்தை அங்குள்ள புகைப்பட கலைஞர்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கும் புகைப்பட கலைஞர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது அந்த புகைப்படத்தை எடுத்து முடித்தவுடன் தனக்காக நிறுத்தப்பட்டுள்ள அந்த கான்வாய் காரில் ஏறுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று சில நிமிடங்களில் இங்கிருந்து அருகில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் உள்ள ஹெலிகாப்டர் நிறுத்தப்பட்டுள்ள அந்த ஹெலிபேட் தளத்திற்கு செல்ல உள்ளார். தற்போது அவருக்காக நிறுத்தப்பட்டுள்ள அந்த காரில் ஏறிவிட்டார். இன்னும் சில நிமிடங்களில் கார் புறப்பட தயாராக உள்ளது. இன்னும் சில நிமிடங்களில் கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகைக்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு அவருக்காக தயாராக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டரில் இங்கிருந்து திருவனந்தபுரம் சென்று அங்கிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி செல்ல இருக்கிறார். பிரதமரின் வருகைக்காக இந்திய விமானப்படைக்கு சொந்தமான 3 ஹெலிகாப்டர்கள் பிரதமருடன் பயணித்து வந்தன. பிரதமர் வந்த ஹெலிகாப்டர் ஒன்று, அதற்கு முன்பாக சென்ற ஹெலிகாப்டர் ஒன்று, பாதுகாப்பிற்காக பின்னால் வந்த ஹெலிகாப்டர் 3 ஹெலிகாப்டர்கள் கடந்த 3 தினங்களாக கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகையில் 3 அடுக்கு பாதுகாப்புடன் நிறுத்தப்பட்டிருந்தது. தற்போது அவருக்காக நிறுத்தப்பட்டிருந்த அந்த ஹெலிகாப்டர் தலைவருக்கு இன்னும் சில நொடிகளில் பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக வளாகத்தில் இருந்து கிளம்ப தயாராக இருக்கிறார். அவருக்கான கான்வே தற்போது புறப்பட தயாராக இருக்கிறது. அதே போன்று மேலே நம் பார்த்துக்கூடிய காட்சியானது நம்ம கடலோர காவல்படைக்கு சொந்தமான நேவி ஹெலிகாப்டர்கள் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று பிரதமருடைய பாதுகாப்பு அதிகாரி டெல்லியில் வந்த கமாண்டோ படை வீரர்களும் அந்த வாகனத்தை சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் ஒரு சில பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக வளாகத்திலிருந்து கிளம்புகிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற காட்சியானது பிரதமருடைய விட்டது. இன்னும் இங்கிருந்து சில உள்ள அரசு விருந்தினர் மாளிகையுடைய ஹெலிகாப்டர் விடுவார். தற்போது பிரதமர் கான்வாயானது கிளம்பிவிட்டது. பிரதமர் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்திலிருந்து கிளம்பிக் கொண்டிருக்கிறார்.
சரியாக இன்னும் சில நிமிடங்களில் அரசு விருந்தினர்மலையில் உள்ள ஹெலிகாப்டர் தளத்திற்கு செல்கிறார். அங்கே ஹெலிகாப்டர் கிளம்புவதற்கு இன்னும் சரியாக ஒரு 10 நிமிடம் அல்லது 15 நிமிடத்தில் பிரதமர் அந்த ஹெலிகாப்டரில் ஏறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் 15 நிமிடத்திற்குள் கன்னியாகுமரியில் முதல் பயணத்தை கொண்டு பிரதமர் வான்வெளியாக உங்கள் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.